குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஸ்டோ ஸ்போர்ட்ஸ் ப்ரெடிக்ஷன் சேனல். ஸோ நம்ம நேற்று எதிர்பார்த்த மாதிரி மழை வந்துருச்சு, மேட்ச் சுத்தமாக நடக்கலை. ஃபஸ்ட்டு டீம் ஃபார் ஆர்சிபி டு குவாலிஃபை. ஸோ இந்த தடவை கப்பை அடிக்காததுக்கும் அவங்க தீவிரமான ரசிகர்களுக்கு இது ஒரு நல்ல விஷயம், நல்ல ஒரு சந்தோஷமான விஷயம். இட்ஸ் குட். ஓகே, இன்றைக்கி மேட்ச்சுக்கு நம்ம போகலாம். இன்றைக்கி மேட்ச் வந்து டிசி விசஸ் ஜிடி, 2 மேட்ச் இருக்குது இன்றைக்கி, டபுள் ஹேட்டர். அதில் ஃபஸ்ட்டு மேட்ச் நம்ம பார்க்க போகிறது வந்து ஆர்ஆர் விசஸ் பிபிகேஎஸ் நம்ம ஃபஸ்ட்டு மேட்ச் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து 59வது மேட்ச் நடக்கிறதுல பிரேக் அப்புறம் நடக்க போகிற செகண்ட் மேட்ச்சு. ஸோ அன்ஃபார்ச்சுனேட் இந்த மேட்ச் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ரெயினில் போனதுனால இது செகண்ட் மேட்ச்சை நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு அஸ்டோ ஸ்போர்ட்ஸ் ப்ரெடிக்ஷன் சேனல். வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கன் கிளிக் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் நம்ம இன்னும் கொஞ்சம் எடிட்டிங்லாம் பண்ணி போடணும்னு ஆசை தான், பட் அதுக்கான டைம் இல்லை. கண்டென்ட் தான் முக்கியம், அதை போடுறோம். பட் போக போக நம்ம அதுக்கான ஒர்க்கையும் பண்ணலாம், அதுக்கான வேலைகள் போயிட்டு தான் இருக்குது. சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஆர்ஆர் விசஸ் பிபிகேஎஸ். ஸோ அதில் பிபிகேஎஸ் ரொம்ப நல்லா விளையாண்டுட்டு வராங்க. இது ஒரு 59வது மேட்ச். ஸோ இப்போ இதில் ஆர்ஆரில் யாருக்கெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் வந்து ரெயின் பராக் இல்லாமல் சஞ்சு சாம்சனை கேப்டனாக போட்டிருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் பிளான் பண்ணிக்கோங்க. மொத்தம் ஒரு 6 பிளேயர்னா யசஸ்வி ஜெய்ஸ்வால், வைபவ் சூரியவன்ஷி, ரெயின் பராக், திருஜ்வல், வனிது ஹசரங்கா, ஃபைசால் ஃபருக்கி, துஷார் தேஷ்பாண்டே. இந்த 7 பேரை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் திருப்பி வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ராபபிள் 11 சொல்லிடுறேன். எந்த டீமை நம்ம கன்சிடர் பண்ணுறோங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துலாம், அதுக்கப்புறம் திருப்பியும் போகலாம். சஞ்சு சாம்சன், ஜெய்ஸ்வால், வைபவ் சூரியவன்ஷி, ரெயின் பராக், துருஜ்வல், சிம்ரனேட் மயர், சுபம் துபே, வனிது ஹசரங்கா, மகேஷ் தீக்ஷனா, ஆகாஷ் மதுவாலா, ஃபசால் ஃபருக்கி, துஷார் தேஷ்பாண்டே. இவங்கெல்லாம் விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆர்ஆரில். பிபிகேஷில் பார்த்தோன்னா சுரேஷ் ஐயர், பிரியான்சாரியா, பிரப்சிம்ரன் சிங், மிச்சல் ஓவன், சஷாந்த் சிங், நேஜல் வதேரா, அசமத்துல்லா மர்சாய், மாகோ ஜான்சன், யுஸ்வேந்தர் சஹல், ஹர்ஷ்தீப் சிங், பாட்லட், சுரேஷ் ஷஜித். ஸோ இவங்க 12 பிளேயர்ஸ் தான் விளையாடுறாங்க. இப்போ இதில் வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு காமன் பிளேயர்ஸை பார்த்துடலாம். ஆர்ஆரில் பார்த்தோன்னா நீங்கள் சஞ்சு சாம்சன், எனக்கு வந்து இன்னைக்கு டே நல்லா இருக்குது, பட் அவர் எடுக்கணுமாங்கிறது நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. நான் வந்து யுஸ்வேந்தர் சாகல், வைபவ் சூரியவன்ஷி ஆர் சஞ்சு சாம்சன் நான் ரிஸ்க் எடுக்க விரும்புகிறேன், அதனால நான் சூரியவன்ஷிக்கே போயிடுறேன். ஸோ யுஸ்வேந்தர் சாகல், வைபவ் சூரியவன்ஷி, ரெயின் பராக், துருஜ்வல், வனிது ஹசரங்கா, ஃபசால் ஃபருக்கி, துஷார் தேஷ்பாண்டே. ஸோ இதுதான் நான் வந்து ஆர்ஆரில் ட்ரை பண்ணுற டீம். இப்போ இதே வந்து பிபிகேஸ் வந்தோம்னா சுரேஷ் ஐயர், பிரப்சிம்ரன் சிங், பிரியான்ச் ஆர்யா, மிச்சல் ஓவன், சஷாந்த் சிங், அசமத்துல்லா மர்சாய், யுஸ்வேந்தர் சாகல், ஹர்ஷ்தீப் சிங். 8 பேர் சொல்லியிருப்பேன். இதில் வந்து நீங்கள் யாரை விட்டுக்கலாம் அப்படின்னா பிரியான்ச் ஆர்யா ஆர் நேகல் வதேரா, யாராவது ஒருத்தர் எடுத்துக்கங்க சொன்னால் நான் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து அடுத்தது ஃபர்ஸ்ட் ஆஃப், செகண்ட் ஆஃப், தேர்ட் ஆஃப் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹாஃபை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஆர்ஆர் டீம் அதை முதல்ல டைம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃபுங்கிறது 3:30 4:30 வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப், 4:30 8:30 வரைக்கும் செகண்ட் ஹாஃப், 6 வரைக்கும் செகண்ட் ஹாஃப், 6 மேட்ச் முடிகிற 7:30 வரைக்கும் தேர்ட் ஹாஃப். ஸோ ஃபர்ஸ்ட் 1 hour, அப்புறம் 2 hours, அப்புறம் 3 hours. இதுதான் 3 ஹாஃபோட டைம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் யாருக்கெல்லாம் ஆர்ஆரில் நல்லா இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா துருஜ்வல், சுபம் துபே, வனிது ஹசரங்கா, ஃபசால் ஃபருக்கி, இவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கு. இது வந்து பெரிய லெவலில் வரப்போதில்லை, ஏன்னா வரதெல்லாம் லோவர் ஆர்டர் பேட்ஸ்மேனும் பவுலர் வந்து ஓப்பனிங் பவுலர் வரான். ஸோ அதனால் ஃபசால் ஃபருக்கி மட்டும் இதில் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பிபிகேஎஸ் பார்த்தோம் அப்படின்னா பிரியான்ச் ஆர்யா, பிரப்சிம்ரன் சிங், அசமத்துல்லா மர்சாய், யுஸ்வேந்தர் சாகல், ஹர்ஷ்தீப் சிங்,
இவங்களுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் 1 ஹவருக்கு டாமினேட் பண்ண போகிறது பஞ்சாப் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இதில் வந்து செகண்ட் ஆஃப் பார்த்தோம் அப்படின்னா அதான் நான் சொன்ன டைம் படி 4:30 மணிலேருந்து 6:30 மணி வரைக்கும், அதாவது எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா 4:26 6:26 வரைக்கும். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா யசஸ்வி ஜெய்ஸ்வால், வைபு சூரியவன்ஷி, ரயன் பராக், துருவ், வனிது ஹசரங்கா, இவங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கு செகண்ட் ஹாஃபில். ஸோ செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பேட்டிங் சைடு இருக்குன்னு சொல்லலாம். பிபிகேஸ் பார்த்தோம் அப்படின்னா பிரியான்சாரியா, சிம்ரன் சிங், மிச்சல் ஓவன், ஷஷாந்த் சிங், நேகில் கிடையாது, அசமத்துல்லா உமர்ஜாய், ஹர்ஷ்தீப் சிங். ஸோ இவங்களுக்கெல்லாம் செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ இதில் என்ன அப்படின்னா செகண்ட் ஹாஃப் வந்தீங்கன்னா கிளியர் டாமினன்ஸ் பிபிகேஎஸ் தான் வருது. அங்கே ஒரு பிளேயருக்கு தான் இருக்குது. ஏன்னா இப்போ எடுத்துகிட்டு வைபு சூரியவன்ஷியாக இருக்கட்டும், ரயன் பராகா இருக்கட்டும், இவங்களும் அந்த 1 ஹவரில் ஃபஸ்ட்டில் விளையாண்டுருவாங்க. அப்படிங்கும்போது அது கொஞ்சம் ஸ்லைட் இஷ்யூஸ் இருக்கிறனால நம்ம செகண்ட் ஹாஃப் பிபிகேஎஸ்க்கு ஸ்லைட் ஏஜ் தான் கொடுக்குறோம். பட் போத் சைடு பிளேயர்ஸ் இருக்கனால பிபிகேஎஸ்க்கு செகண்ட் ஏஜ் கொடுக்குறோம். தேர்டு ஆஃப் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் யசஸ்வி ஜெய்ஸ்வால், ரயன் பராக், ஃபசால் ஃபருக்கி, துஷார் தேஷ்பாண்டே, இவங்களுக்கெல்லாம் தேர்ட் ஆஃப் நல்லா இருக்குது ஆர்ஆரில். பிபிகேஎஸில் பார்த்தோம் அப்படின்னா சுரேஷ் ஐயர், ஷஷாந்த் சிங், நெய்தல் வதேரா, இவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம் தேர்ட் ஹாஃபில். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் டாமினன்ட். இப்போ ஃபர்ஸ்ட் பேட்டிங்கும் பவுலிங்கும் வந்து இன்னைக்கு டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தாலும் சரி, டாஸ் வின் பண்ண பேட்டிங் எடுத்தாலும் பவுலிங் எடுத்தாலும் பஞ்சாபுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப் மீடியமாக இருக்குது. தேர்ட் ஹாஃப் வந்து ஸ்லைட் ஏஜ் வந்து பஞ்சாபுக்கு தான் போகுது. ஏன் அந்த ஸ்லைட் ஏஜ் பஞ்சாப் போகுதுன்னு சொல்கிறேன்னா அவங்களோட லோவர் ஆர்டர் பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் பவுலிங் அவங்க போடுறாங்கன்னா ஹர்ஷ்தீப்பும், யுஸ்வேந்தர் சாகல், உமர்ஜாய், அஸ்மத்துல்லா உமர்ஜாய், இவங்க 3 பேர் பவுலிங் போட வாய்ப்பு இருக்குது. பேட்டிங் பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா பிரியான்சாரியா, சிம்ரன் சிங், பின்னாடி வர மைக்கேல் ஓவன், ஷஷாந்த் சிங், எல்லாத்துக்கும் நல்லா இருக்கிறனால அவங்களும் பேட்டிங் பண்ணுவாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் இன்னைக்கு இதர்வே பஞ்சாப் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி ஒரு கண்டிஷன்ஸில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் பஞ்சாப் ஸ்ட்ராங்காகவும், செகண்ட் ஆஃப் நியூட்ரலாகவும், தேர்ட் ஆஃப் வந்து ஒரு மாதிரி அன்ஈவனாக போய் பஞ்சாப் ஸ்லைட் ஏஜில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் என்னோட வின்னர் வந்து பஞ்சாபாக இருந்தாலும் இன்றைக்கி ரொம்ப ரிஸ்கி தான் வின்னர் எடுக்கிறதுங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால் இவங்க மேலே ரிஸ்க்கு அதிகமாக வைக்காமல், ரிஸ்க்கு மேலே ஃபோக்கஸ் பண்ணாமல், அதாவது வந்து வின்னர் மேலே ஃபோக்கஸ் பண்ணாமல் ட்ரேட் இன்றைக்கி பண்ணுறது நல்ல ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கிறதுனால நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளில் பார்த்துக்குங்க. ட்ரேடிங்கில் போகிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி நம்ம வந்து வின்னர் அவாய்ட் பண்ணிவிட்டு பஞ்சாப் ஃபேவராக போய் ட்ரேட் பண்ணி முடிக்கலாம். ஓகே, இன்கேஸ் பஞ்சாப் ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணுறாங்கன்னா அந்த மேட்ச் ஒன் சைடாக போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. பேட்டிங் பண்ணாங்கன்னா போத் சைடு பேட்டிங் இருக்கிறனால போத் சைடு பேட்டிங் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. பட் ஃபஸ்ட்டு பேட்டிங் பஞ்சாப் பண்ணாங்கன்னா அவங்க அதிகபட்ச ரன்களை ஸ்கோர் பண்ணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி மேட்சை பார்க்கும்போது. ஓகே, ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆர்ஆர் பஞ்சாப் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 2 டீம்லையுமே நிறையா பிளேயர்ஸ்க்கு சிமிலராக இருக்குது. ஒரு மாதிரி அதனால தான் நான் க்ளோஸ் மேட்ச்னு சொல்லியிருக்கேன். பாயிண்ட் டிஃபரன்சஸில் பார்த்தோம்னா பெரிய டிஃபரன்சஸ் இல்லை. அந்த எரர் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், இன்னும் கரெக்ஷன்ஸில் இருக்கிற பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ் மட்டும் தான் இருக்குது. அதனால் இந்த மேட்ச்சு பஞ்சாப் ஃபர்ஸ்ட் பேட்டிங்கோ பவுலிங்கோ பண்ணாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் டாமினேட் பண்ணாலும், செகண்ட் ஹாஃப் நியூட்ரலாகவும், தேர்ட் ஹாஃப் வந்து பஞ்சாப் செகண்ட் பேட்டிங் பிடிச்சா ரொம்ப ஸ்ட்ராங்காக பஞ்சாப் ஜெயிக்கிறதுக்கும், இதே வந்து ஆர்ஆர் பிடிச்சாங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் தேர்ட் ஹாஃபில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தேர்ட் ஹாஃப் தான் இந்த மேட்சை டிசைட் பண்ணுற மாதிரி ஒரு கண்டிஷன்ஸில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பவுலிங் போட்டாங்கன்னா ஓரளவுக்கு ஒன் சைடாக போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் என்னோட கருத்து என்னென்னா இந்த மேட்சை ஸ்கிப் பண்ணுறோம் வின்னரை. நான் பஞ்சாபுக்கு ஃபேவராக போனாலும் கூட இந்த மேட்சோட வின்னரை ஸ்கிப் பண்ணிவிட்டு ட்ரேடிங் மட்டும் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும். வின்னர் வேணுங்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அடுத்த மேட்சை கூட ஸ்ட்ராங்காக பார்த்து பண்ணிக்கலாம். இந்த மேட்ச் அது தேவையில்லை அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஸோ ரன் லைனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 ஓவரை பாருங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட் 2 ஓவர் பாருங்கள். 1 or 2 விக்கெட்ஸ் போச்சு அப்படின்னா இந்த ரன் லைனை மறந்துடுங்க. இது பஞ்சாப் பேட்டிங் பிடிக்கிறாங்க
அப்படின்னு அந்த 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 கிரவுண்டோட ஆவரேஜ் ஸ்கோர் பாருங்கள். அந்த ஆவரேஜ் ஸ்கோரை பஞ்சாப் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இருக்குது. அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்கங்க. ஐ ஹோப் திஸ் இயர் பஞ்சாப் ஹாவ் அ குட் சான்ஸ் டு வின் த கப். ஸோ இந்த சுரேஷ் ஐயருக்கு அந்த நேக் இருக்குது. எப்படியாவது வந்து அவர் இருக்கிற டீமை கொண்டு போய் ஃபைனலில் வைக்கிறதும் அங்கேருந்து ஜெயிக்கிறதும். பட் அவரை நம்பாமல் அந்த டீமில் இருக்கிற புது பிளேயர்ஸ், அதாவது வந்து டொமஸ்டிக் பிளேயர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக விளையாடுறது ஒரு கப்பு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் கொடுக்கும். அதனால் கப் வின்னருக்கு பஞ்சாப்க்கான சான்ஸ் கொஞ்சம் அதிகம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். லவ் யூ ஆல். வில் சி இன் அனதர் வீடியோ. நம்ம அடுத்த வீடியோவில் என்னங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ ஹோப் யூ கைஸ் ஆர் டூயிங் குட். நம்ம அடுத்த வீடியோவை இன்னும் ஒரு 1 ஹவருக்குள்ள போடலாம். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துங்க. நெக்ஸ்ட் மேட்சை நான் 1 hour 1.5 hours அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். லவ் யூ ஆல். வில் சி யூ இன் அனதர் வீடியோ.